ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து ஸ்டெப்பர் மோட்ரு. இது வந்து பஜாஜ் BS6 ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியில் வரும். காம்பேக்ட் வண்டி, பெரிய மேக்ஸிமம் எல்லா வண்டியும் வரும். காட்டல் பாடியில் வரக்கூடிய ஒரு மோட்ரு. இது மோட்ரு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியிலலாம் கார்பரேட்டர் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க கார்பரேட்டர் டைப்பில். அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஐட்லிங் கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் அதிகம் வச்சோன்னா அதிகமாக நிற்கும், கம்மியாக வச்சா கம்மியாக நிற்கும். அது எல்லாமே வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்ரு தான் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணும். வண்டியில் இருக்க ஃபியூல் லெவலு, த்ராட்டில் பொசிஷனு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி சென்சாரில் இருக்க கால்குலேஷன்லாம் வாங்கி ECMலேருந்து இதுக்கு இன்புட் வரும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 4 பின்னு இருக்கும். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இப்போ எதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பர் மோட்ரு போயிடுச்சு அப்படின்னா வண்டியில் வந்து ஸ்லோ ஸ்பீடு சுத்தமாக நிற்காது. அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து ஏறி ஏறி இறங்கும். ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது. நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடு நிற்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சிலேட்ரு கேபிள்லாம் இழுத்துலாம் ஒரு சில பேர் டைட் பண்ணிலாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரன்னிங்கில் ரொம்ப ரேஸ் ஆகும், மைலேஜே சுத்தமாக வராது. ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது, போயிடுச்சா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது, இதோட விலை என்ன, பார்ட் நம்பர் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட பார்ட் நம்பர் பார்த்துடலாம். இதுதான் அதோட பார்ட் நம்பரு. ரொம்ப நேரம் காட்டுறேன், வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் நம்பரு இது வந்து இதோட விலை வந்து 730 இருக்குது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டும்போது 730 இருக்குது. இது அப்புறம் ஏறலாம். பட் இதுதான் பார்ட் நம்பரு. எல்லா வண்டிக்கும், சின்ன காம்பேக்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இதுதான் பார்ட் நம்பரு. ஒரிஜினலில் வரும். இந்த மாதிரி சின்ன டப்பா தான் வரும். டப்பாவுக்குள்ளே இது வரும். சரி, இப்போ வந்து இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வண்டியிலே எப்படி செக் பண்ணணும்னா, இதுக்கு வந்து டாக்ஸ், இது வந்து ஸ்க்ரூவோ போல்டோ வந்து நார்மல் சைஸ் வராது. டார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்க்ரூ வரும். அதோட அந்த ஸ்பேனர் கூட உங்களுக்கு காட்டுறேன். கழட்ட முடியும். நார்மல் ஸ்க்ரூ டிரைவர், போல்டு நட்லாம் போட்டு கழட்ட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வண்டி ஐட்லிங்கில் நிற்கல அப்படின்னும் போது ப்ளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமும் நிற்கலன்னா இதுக்கு வாங்க. வந்துட்டு இதை கழட்டி இதில் வந்து இந்த சாக்கெட் ஒன்று வரும். சாக்கெட்டை போட்டுட்டு சாக்கெட் இதில் கனெக்ஷன்லேயே இருக்கும்போது சாவியை போடுங்க. போடும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகிட்டு முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு இது வந்து நகரும். இந்த பொசிஷனில் இருக்கு இல்லைங்களா, சாவி போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வரும், கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி போகும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஐட்லிங் ரேஸ் ஆகிற வண்டியிலையும் அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து உங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மல்டிமீட்டர் வேணும். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சுக்கணும். இது நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கோங்க. எல்லோ கலரில் வரும்ல, அது கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எப்படி இப்போ செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து 200 இதில் வச்சா போதும். 200ல் வச்சா போதும். 2Kலாம் வைக்க தேவையில்ல, 200 வச்சாலே போதும். இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, இதில் வந்து 4 பின் தெரியுதா. இதில் வந்து இந்த முனையில் இருக்க பின்னையும் இந்த முனையில் இருக்க பின்னையும் இதுவும் இப்போ இதை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னையும் 4th பின்னையும் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். அதே மாதிரி நடுவில் இருக்கிற 2 பின்னு, செகண்ட் தேர்டு, அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி செக் பண்ணணும். இருங்க, என் கை மறைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டும் 4த்தும் அங்கே ரீடிங் பாருங்கள், 69 வருது. ஓகேங்களா. இப்போ வந்து செகண்டும் தேர்டும் செக் பண்ணுறேன். 69 வருது. செகண்டும் தேர்டும் செக் பண்ணுறேன். செகண்டும் தேர்டும் செக் பண்ணுறேன். அங்கே மல்டிமீட்டரில் பாருங்கள் 69 வருது. ஆக்சுவலாக இதோட ரீடிங் எவ்வளோ வரணும்னா, ஃபஸ்ட்டு பின்னும் 4th பின்னும், இந்த ஃபஸ்ட்டு பின்னும் 4th பின்னும் செக் பண்ணிங்கன்னா
51 வரணும். அதே மாதிரி செகண்ட் பின்னும் தேர்ட் பின்னும் செக் பண்ணிங்கன்னா 51 வரணும். அப்படி ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 51 வந்தால் மட்டும்தான் இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இதை செக் பண்ணிட்டு மாற்றிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாக்கெட்டு இதில் மாற்ற சாக்கெட் ஒன்று வரும் த்ராட்டில் பாடியில், இன்ஜின் ஒயரிங் கிட்டில் வரும். அந்த சாக்கெட்டில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பின்னும் ஃபோர்த்து பின்னும் இதே மாதிரி ஆப்போசிட் சாக்கெட் வரும். அதில் இந்த மோட்டருக்கு மாட்டுறது அதில் ஃபஸ்ட்டு பின்லையும் லாஸ்ட்டு பின்லையும் எதை வச்சு செக் பண்ணோம்னா, மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறது. இந்த வி போட்டு மேலே வந்து ஒரு கோடு, அந்த கோடுக்குள்ளே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிம்பிள் வந்து டிசி வோல்டேஜ். இதை சைன் வேவ் மாதிரி இருக்கிறது ஏசி வோல்டேஜ். இதில் வைக்கக்கூடாது. இதில் வந்து நீங்கள் 20ல் வச்சுக்கணும். தெரியுதா? 20ல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு பின்னும் இந்த மோட்டருக்கு ஆப்போசிட்டில் வர சாக்கெட்டில் ஃபஸ்ட்டு பின்னும் இந்த லாஸ்ட்டு பின்னும் வச்சிங்கன்னா 12 வோல்ட் வரணும். அதே மாதிரி செகண்டும் தேர்டும் ஃபஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வச்சா அந்த மல்டிமீட்டரில் வந்து 12 வோல்ட் காட்டணும். இப்போ நான் வந்து என்கிட்ட வண்டி இல்லை, இந்த வண்டியை மாட்டி அமைச்சிட்டேன். வண்டியில் இருக்கும்போது ஒரு நாள் காட்டுறேன். வைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் ஃபோர்த்து பின்னுக்கும் 12 வோல்ட் காட்டணும். 11.8 அந்த மாதிரிலாம் கூட காட்டும் ஒரு சில வண்டியில். ஆனால் நீங்கள் சாவி ஆன் பண்ணணும். சாவி ஆஃப் பண்ணாமல் வரலன்னு செக் பண்ணிட போகிறீங்க. சாவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின்னும் ஃபோர்த்து பின்னும் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் பின்னும் தேர்ட் பின்னும் செக் பண்ணுங்கள். 12 வோல்ட் வரணும். அப்படி வரலன்னா அந்த ஆப்போசிட் சாக்கெட்டில் உள்ள ஒயர் ஏதாவது கண்டிப்பாக கட் ஆகிருக்கும். அதுவும் எல்லா வண்டியிலுமே ஆப்போசிட் சாக்கெட், இதுக்கு மாற்ற சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி போட்ட மாதிரிலாம் கட்டே ஆக மாட்டேங்குது. கரெக்டாக சாக்கெட்டோட முனையில் வந்து உங்களுக்கு கட் ஆகுது. ஏதாவது வண்டியில் அந்த மாதிரி சாக்கெட் கட் ஆகிருந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஐட்லிங் நிற்கலன்னா இந்த மோட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளக்கை செக் பண்ணுங்கள். ப்ளக்கெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அதை செக் பண்ணுங்கள். ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் இழுத்து வச்சுலாம் டைட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஈவனாகவே இருக்காது. சம்டைம்ஸ் அதிகமாகவும் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும். ஐட்லிங் நிற்கலனாலே இதுதான் கம்ப்ளைண்ட்டு. டிவிஎஸ் வண்டியில் வந்து இது மாதிரிலாம் வராது. இது பஜாஜில் மட்டும்தான் வரும். மோட்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 730 ரூபா. பார்ட் நம்பர் திரும்பவும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை பார்த்து இந்த பார்ட் நம்பர் காமிச்சு வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதில் வந்து 4 பின் வருது, 5 பின் வரதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி 5 பின் பார்த்ததில்ல. இது வந்து 2022 மாடலில் மாற்றினது. 2024 இப்போ சிங்கிள் ப்ளக் வருதுல, காம்பேக்ட் 4 ஸ்ட்ரோக்கில் சிங்கிள் ப்ளக் வர வண்டியிலையும் இந்த 4 பின் தான் வருது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.